ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், சமூக நீதி செயற்பாட்டாளர், மூத்த பத்திரிகையாளர் லெனின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு எல்லா ஊடகங்களும் அவருடைய பல்வேறு தனி சிறப்புகள். ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதிங்கிறது மட்டும் அவரை பார்க்க முடியாது. அவர் எழுத்தாளர், இலக்கியவாதி, பேச்சாளர், சினிமா இயக்குனர், சினிமா வசனகர்த்தா, நாடக நடிகர், தயாரிப்பாளர். மேகலா பிக்சர்ஸா? மேகலா பிக்சர்ஸ் இருந்துச்சு, பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் இருந்துச்சு, ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய ஒரு இருந்தது. பல்வேறு பரிமாணங்களை கொண்ட அவரை பத்தி பேச பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் பெரிய அளவில் அவரை தொடாத சில புள்ளிகள் இன்னும் இருக்கிறதா நான் கவனிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, பொதுவாக திராவிட ஆட்சிகளின் மீது பலரும் வைக்கின்ற ஒரு விமர்சனம், 90களுக்கு பிறகு, அம்பேத்கருடைய நூற்றாண்டுக்கு பிறகு வைக்கின்ற விஷயம், மாவட்ட செயலாளர்கள் தாங்க குறுநில மன்னர்கள். இந்த கட்சியில விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், எங்க இடத்துலலாம் டிஎம்கே மாவட்ட செயலாளருங்கிறது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. கலைஞர் எல்லா அதிகாரத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாரு, அவங்கள வளர்த்து விடுறாரு. அது என்ன ஆகுதுன்னா, அது பெரும்பாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர், அந்த பகுதியில் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு இடைநிலை சாதிட்ட தான் போகுது, இப்படிங்கிற விமர்சனம். அப்புறம் தலித்துகளுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. இந்த ரெண்டு விமர்சனம் சேர்ந்து வருது. ஆனால் கலைஞர் அவர்களை பற்றி இன்னொரு பார்வை, மாவட்ட செயலாளர்களை வளர்த்து விட்டதா கட்சியை வளர்த்தாரு. மன்னை நாராயணசாமியா இருக்கட்டும், வெற்றி கொண்டானா இருக்கட்டும், பலரை இங்கே சேலத்தில் வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்களாக இருக்கட்டும், கோசி மணியாக இருக்கட்டும், அவர்களில் வளர்த்து விட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ திமுக எப்படி இருந்தாலும் நீதாயா மினிஸ்டர் கட்சியில், இப்படி சொல்லி விஷயத்தை வளர்த்தாருங்கிறாங்க. இதை நம்ம ஒரு அரசியல், ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா திமுகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, திமுகவுடைய அமைப்பு பலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அந்த இயக்கம் ஒரு 75 ஆண்டு காலம் அது பல வெற்றி தோல்விகளை எதிர்கொண்டு, இன்னும் சொல்ல போனோம்னா அது இன்னும் 25 ஆண்டுகள் கூட 75 ஆண்டில் முழுமையாக ஆட்சியில் இல்லை. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் நிறைவு செஞ்சால் தான் அது ஒரு 25 ஆண்டு, ஆமாம், கால் நூற்றாண்டு கணக்குக்கு இவங்க வருவாங்க. அது கூட இன்னும் நிறைவு செய்யலை. அப்போ பெரும்பான்மையான காலம் அது எதிர்கட்சியாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த கட்சி தாக்கு பிடிக்குது. ஆட்சி இல்லைங்கிறப்ப நம்ம அதிமுகவை பார்க்குறோம், அதுக்குள்ளே எவ்வளவு சிக்கல்கள் வருது. அந்த ஆட்சியை தக்க வைத்துக்கிறதுக்காகவே இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பொழுது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக எப்படி இருந்துச்சு, கலைஞர் மறைவுக்கு பிறகும் திமுக எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, அதனுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அமைப்போட அந்த அமைப்பு பலம்ங்கிறது இருக்குல்ல, அது எப்பொழுதுமே திமுகவில் மாவட்ட அளவில் ரொம்ப வலிமையானது. அண்ணா காலத்திலிருந்தே அது உண்டு. மாவட்ட கழக செயலாளர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் உங்களுக்கு ஒன்றியம், நகரம், கிளை கழகங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பீரியட் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா, திமுக ஆட்சியில் இல்லைனாலும் அவங்க தான் அங்கே அடையாளமாக இருப்பாங்க. அங்கே உள்ள அரசியல் அடையாளம் அவங்க தான். இப்போ தஞ்சை மாவட்டம் எடுத்துக்கிட்டால் அதிமுகவில் எத்தனையோ பேர் போயிருக்காங்க. ஆனால் கோசிமணி ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே அவர் தான் அடையாளம். திமுகவோ அதிமுகவோ இருக்கலாம் இருக்கும். இப்போ ஒரு நடுவில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே திமுக ஆட்சி இல்லை. ஆனால் நீங்கள் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், இப்போ பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க, கலைஞர் முன்னிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி ஒரு ஆட்டோக்கார்ட்ட போய் மந்திரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நேராக தில்லை நகருக்கு தான் போகும் வண்டி. நடக்கிறது அதிமுக ஆட்சியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கேஎன் நேரு வீட்டுக்கு தான் இந்த வண்டி போகும். இல்லைன்னா நீங்கள் சொல்லணும், இல்லைங்க அவங்கங்க அவங்களா தெரியாது. ஏன்னா அங்கே யார் எத்தனை காலம் மந்திரியாக இருப்பாங்க, இப்போ எந்த அமாவாசையில் மாற்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே மந்திரியாக இருந்திருக்காங்க அந்த திருச்சி பகுதியை. அது மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கேல அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. ஏன்னா அவங்கள நீங்கள் அடிக்கடி மாற்றுறது போல். இன்னொன்று, இது ஒரு நேரத்துக்கு அது அதிமுக எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் 11 ஆண்டு காலம் அது அவர் ஆட்சி பண்ணுறாரு. 77 to 87 அது 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சு ஒரு 6 மாதம் 10 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய ஆட்சி இருக்குது. அதுக்கு முன்னே ஓராண்டு 76லேயே ஆட்சி கலைக்கப்படுது. ஓராண்டு அதில் போயிடுது மிசா காலம். 77லேருந்து 87 ஆட்சியில் 88 வரைக்கும் கவர்னர் ஆட்சி வந்துடுது. எம்ஜிஆர் அலெக்சாண்டர், ஆமாம், அவர் கவர்னர் ஆட்சி வந்துடுது. 89 ஜனவரியில் தான் தேர்தல் நடக்குது. ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில் இல்லாமல் யார் தங்களுடைய பிரதான எதிரியாக இருக்காங்களோ அந்த கட்சி 3 முறை ஆட்சிக்கு வரதும், இவங்க அதை எதிர்கொள்ள அப்படியான ஒரு சூழலில் அந்த கட்சி ஏன் வலிமையாக நின்றுச்சு,
அதனோட ஓட் பேங்க்கு தக்க வைக்கப்படுது. இத்தனைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு உடனே தேர்தல் நடக்குது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து இதாக இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார், உடன்படார். அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றம் சேர்த்து 2 அனுதாபலைகள். அப்போ நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற பேர் இருந்த நேரத்தில் அதில் வந்து அவங்களால வந்து அதிக 22 இடங்கள் தான் ஜெயிக்க முடியுது திமுகவால். அப்படி 22 இடங்கள் தான் ஜெயித்து எதிர்க்கட்சி, சட்டமன்ற எதிர்க்கட்சிங்கிற அந்த தகுதி கூட காங்கிரஸுக்கு தான் போகுது. அவங்க 60 சீட் அளவுக்கு ஜெயிச்சு அவங்க 84 கூட்டணி இருக்கக்கூடிய இந்திரா காங்கிரஸ் தான் வந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி இடத்துக்கு வராங்க. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்குது சட்டமன்றத்தில், எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து அவங்க. அப்படிலாம் இருந்தால் கூட இவங்க வந்து அந்த கட்சி வந்து அதோட வாக்கு வங்கியை நிலைப்படுத்திக்கிட்டு அடுத்து 86 நடக்கிற உள்ளாட்சி தேர்தல், எம்ஜிஆருடைய 3 முறை முதலமைச்சரானவர் ஒரு முறை தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினார். அது நகராட்சி, ஊராட்சி. உள்ளாட்சி 77க்கு அப்புறம் நடக்கல. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியிலே நடத்தல, 86ல் மட்டும்தான் நடந்துச்சு. என்ன காரணம்? அவங்க உள்ளாட்சி தேர்தலை அது நடத்தாமல் நேரடியாக அந்த நிர்வாகிகளை, அதிகாரிகளை போட்டு நிர்வாகம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா என்ன காரணங்கிறத 86 உள்ளாட்சி தேர்தல் காட்டிடுச்சு. ஏன்னா பெரும்பாலான நகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் கைப்பற்றிடுச்சு. அது மாதிரி ஊராட்சிகளும் அவங்க தான் பெரும்பான்மையாக அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. இதுக்காக தான் அவர் வந்து என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ வந்து அது வந்து திமுகங்கிற ஒரு அமைப்பு பலத்தும் தலைவராக இருக்கக்கூடிய கலைஞரோட எம்ஜிஆருங்கிற ஒரு தனி மனிதருடைய செல்வாக்கு மோதுது. அப்போ வந்து யாரெல்லாம் திமுகவின் கொள்கை எதிரிகளோ, யாரெல்லாம் இணை எதிரிகளோ, இப்போ மற்றதுக்கெல்லாம் இப்போல்லாம் பேசுகிறாங்களே எங்கள் கொள்கை எதிரி அவங்க, அரசியல் எதிரி இவங்கன்ட்டு, ஆனால் திமுக எப்பொழுதுமே இணை எதிரிகள் இருப்பாங்க. அது எல்லாமே என்ன பண்ணும்னா பெரிய லாபி பண்ணி எப்படியாவது அந்த எம்ஜிஆருடைய பத்திரிகைகள், ஊடகம், அது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா 128 சீட்டு, 131 சீட்டு, 133 சீட்டு, இப்படிதான் எம்ஜிஆருடைய அந்த வெற்றி அமைஞ்சிருக்கும். வாக்கு சதவீதமும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கும். ஆனா அந்த போட்டிகள்ல அவங்க 3 முறை அவங்க வந்தா கூட நீங்க கீழே வந்து உள்ளாட்சி தேர்தல்னு வரும்பொழுது அங்கே யார் லோக்கல் செல்வாக்கோ அவங்க தானே நிற்கும். இவங்க செல்வாக்கான ஆலையே வளர்த்து கிடையாது. இங்க வந்து அங்கே எம்ஜிஆர் ஒருத்தர் தான், ஜெயலலிதா ஒருத்தவங்க தான். அதனாலதான் உள்ளாட்சி தேர்தல் அவர் எம்ஜிஆர் தவிர்க்கிறார். ஏன்னா இங்க லோக்கல்ல எல்லாம் டிஎம்கே தான். நான் தான் சொன்னேன், நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் தில்லைநகரில் தான் போய் இறக்கி விட்றாங்க ஆட்டோக்காரங்கன்னா. தஞ்சாவூர் மாவட்டம் போனால் கோசிமணியை தான் சொல்லுவாங்க, திருச்சிக்கு போனால் அன்பில் தர்மலிங்கத்தை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இங்கே. ஸோ அந்த மாதிரியான சேலம் போனால் வீரபாண்டிய ஆறுமுகத்தை சொல்லுவாங்க. அப்போ இந்த செல்வாக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெரிய வெற்றியை அவங்கள்ட்ட இருக்கா. கலைஞர் கூட அந்த இதுக்கு சொன்னார், கோட்டை தான் அவர்களிடம் இருக்கிறது, நாடு நம்மிடம் தான் இருக்கிறது அப்படின்னாரு அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வரும்போது. எம்ஜிஆர் ஆட்சியின் போது தலைப்பு செய்தி கலைஞர் தானே சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஆட்சி 10 வருஷமும் தலைப்பு செய்தி யாருன்னா கலைஞர் இருப்பாரு. அது தலைப்பு செய்தியாக இருப்பது மட்டுமல்ல, நீங்க அந்த அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் அதெல்லாம் ரொம்ப அதிகம். அப்போ அது தெரியாது. அது எப்படி இருக்கும்னா, அப்போ வந்து இப்போ மாதிரி போராட்டம் நடந்தால் பிடிச்சிட்டு சாயங்காலம் மண்டபத்தில் வச்சு விடுறது, அதுக்கே தெரிச்சு விடுற கட்சிக்காரங்க எல்லாம் பார்க்குறோம். எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லலை அப்படி சொல்லிட்டே போறாங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க சொல்லி குட்டி வரல அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அப்போ வந்து 15 நாள் ரிமாண்டு, எக்ஸ்டென்ஷனு, 1 மாதம், 3 மாதம். ஏன் கலைஞர் வந்து சட்ட நகலெரிப்பு போராட்டம் நடத்தினப்ப அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. சட்ட நகலெரிப்பு இதில் அதை வந்து ஒவ்வொரு கோர்ட்டில் ஒவ்வொரு மாதிரி தண்டனை கொடுத்தாங்க. ஒரு சிலர் விடுவிச்சாங்க, ஒரு இதில் கொடுத்தாங்க. அதில் எத்தனை மாதங்கள் அப்படிங்கிறதுலையும் மாற்றங்கள் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் கலைஞருக்கு வந்து தண்டனை வரும் பொழுது அவருக்கு வந்து கட்டம் போட்ட சட்டை, அரைக்கால் சட்டை, பிளேட்டு, கொவலை, கைதி உடை தான், கைதி உடை அப்படின்னு கொடுத்தா அது பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் 2 நாள் எம்ஜிஆர் வந்து விடுதலை பண்ணுறாரு, அந்த விடுதலை அறிவிப்பு விடுறாரு. இப்போ இந்த மாதிரியாகலாம் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து எதிர்கொள்ளக்கூடிய அன்னைக்கு அவ்வளோ பேர் கைதாகி சிறைக்கு போகிறாங்க. 10 எம்எல்ஏக்களோட பதவியை பறிச்சாச்சு. இந்திய எதிர்ப்பு ஜெயிச்சதே 22 பேர். அப்புறம் இடைத்தேர்தலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர்தல், இந்த 2 அலைகள் அடிச்சிட்டப்போ நடக்காமல் அது வேறு காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர்தலில் 2 தொகுதியிலுமே பின்னாடி 84ல் பெரம்பூரில் பரிதி இளவழுதியும் எழும்பூரில் சு பாலனும் ஜெயிக்கிறாங்க. அந்த இதில் வந்து அவங்க இது 2மே திமுக தான் ஜெயிக்கிறாங்க. வட சென்னைக்கு நாடாளுமன்ற தொகுதியும் அப்போ தான் நடக்குது, அதுலேயும் திமுக தான் ஜெயிக்குது. NVN சோமு ஜெயிக்கிறார். இது வந்து எப்படின்னா
அதிமுக ஜெயிச்சு மீண்டும் அது ஆட்சி அமைக்க போகுது. எம்ஜிஆர் வரல, அவர் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவர் பிப்ரவரி மாதம் தான் வரார். இது ஜனவரியிலே நடந்துருச்சு. இன்பிட்வீன் இப்போ இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திமுக தன்னுடைய அந்த அந்த ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் தன்னை மீட்டெடுத்து அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறாங்க. இத்தனைக்கும் அமைச்சர்கள்லாம் அதிமுக அமைச்சர்கள்லாம் களத்தில் இருக்கிற நேரத்தில் தான் மயிலாடுதுறை, அண்ணா நகர் 2 தொகுதியில் வெற்றி பெறுறாங்க. 4 தொகுதி இடைத்தேர்தலில், அதாவது எம்ஜிஆர் ஆட்சியில் தஞ்சாவூர், அதாவது அண்ணா நகர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், உப்பிலியாபுரம்னு 4 தொகுதி. அதில் 2ல் ஜெயிக்கிறாங்க. 2ல் திமுக. அது எஸ்டிஎஸ் பிரிஞ்சிருந்த நேரமும். ஆமாம், எஸ்டிஎஸ்லாம் அப்போ தான் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் அதில் வந்து ஜெயிக்கிறாங்க. நீங்கள் அண்ணா நகரில் ஜெயிக்கிறதுக்கு மயிலாடுதுறைக்கும் எஸ்டிஎஸ்க்கு பிரச்சனை இல்லை. தஞ்சாவூர் தான். தஞ்சாவூரில் அதிமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. எஸ்டிஎஸ்க்கு செல்வாக்குங்கிறதுலாம் இங்கே 2ஆம் பட்சம். ஏன்னா அடுத்த தேர்தலில் தெரிஞ்சு போச்சு அவருடைய தனி செல்வாக்குங்கிறது பெருசாக இல்லை அப்படிங்கிறது. அதுதான் சொன்னேன். எஸ்டிஎஸ்ஸாகவே இருந்தாலும் அதிமுகவுக்கு போயிட்டால் எம்ஜிஆர் மட்டும்தான். லோக்கலில் அங்கே ஆள் கிடையாது யாராக இருந்தாலும். ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது. ஒரு ஒத்த ஆளாக நின்று அவங்க வந்து சோமா ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் அண்ணா நகரில் ஜெயிச்சார். இப்போ 100 வயது அவருக்கு கொண்டாடி, இப்போ 100ஆண்டு அவருக்கு கொண்டாடி இருக்காங்க. அந்த எம்ஜிஆர் ஆட்சி கால அந்த இடைத்தேர்தலில் அவர் தான் ஜெயிக்கிறார். கலைஞர் ரிசைன் பண்ணனால நடந்த இடைத்தேர்தல் அது. ஈழத்தமிழருக்காக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணவர் கலைஞரும் பேராசிரியர் அன்பழகனும். இப்போ வந்து கவுன்சிலரே கூட ஆக முடியாதவங்கெல்லாம் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு கலைஞர் மேலே பழிய போட்டுட்டு இருக்க காலத்தில் அவங்க வந்து ஈழத்தமிழர் வரலாறுலாம் தெரியாது. அதெல்லாம் எதுவுமே 2009க்கு அப்புறம் தான் ஈழம் ஒன்றே. இல்லை, 2009க்கு அப்புறம் தான் உலகம் என்று ஒன்று பிறந்தது. இந்த கேலக்சி உருவானதெல்லாம் அப்போதான் அப்படிங்கிற மாதிரி. அதை விடுங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அது அந்த ஏரியாக்குள்ளேயே நம்ம இப்போ இது நான் சொல்ல புரியுது. இது அது வந்து கலைஞர் எடுத்துக்கொண்ட அவர் வந்து இதையும் தாண்டி தமிழ் மக்கள் மீது அவர் காட்டினது. ஆனால் நான் சொல்கிற கட்சி அமைப்போட பலம் வந்து மாவட்டம், ஒன்றியம், நகரம், இதில் வந்து அப்படி ஒரு கட்சி பலம் இருக்கும். அதனால தான் கலைஞர் வந்து தேர்தல் நிதிக்கு வசூல் பண்ண போவார். அவர் போனார்னா ஒரு மாவட்டத்தை மிஞ்சி ஒரு மாவட்டம் அவங்களுக்கு நிதி கொடுக்கும். அப்போல்லாம் எவ்வளோ 5 லட்சம் 10 லட்சம் அப்படி தான் இருக்கும் நிதிங்கிறது. அந்த நிதியை திரட்டி ஒரு சூட்கேஸில் வச்சு இப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அவர் சொல்வார், நேற்று நான் திருச்சி மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன், எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். என்னென்னாலும் திருச்சி முதலில் என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய தொகுதி அல்லவா, அதனால் அவர்கள் எனக்கு முந்தைய மாவட்டத்தை விட கூடுதலாக 5 லட்சம் கொடுத்தார்கள். இன்று தஞ்சை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இது நான் பிறந்த மாவட்டம். என்னோட தாய் மாவட்டம் என்னை விட்டு விடுமா? என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பிய மாவட்டம் எப்படி இருந்தால் இவர்கள் 7 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல மாவட்டங்களில் வர வேண்டிய தேர்தல் நிதி இருக்கிறது. இந்த மேடையிலே தம்பி டிஆர் பாலு அமர்ந்திருக்கிறார். அவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சென்னை மாவட்டம் இனிமேல் தான் இருக்கிறது. இப்படியே அப்படியே எல்லாருக்கும் அது என்னன்னா அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு குஸ்பம்ஸ் ஆகும். அவர் இது பண்ணணும். இப்போ அந்த கட்சியை கட்டமைக்கிறது அவங்க தான் அந்த இடத்துல. அது வந்து கடையாக போய் வசூல் பண்ணுவாங்க நிதியெலாம். இது அன்னைக்கு இருந்த சூழல். இன்னைக்கு போய் வசூல் பண்ண போனோம்னு வச்சுங்க, ஒரு கட்சி நிதின்ட்டு போய் அடாவடித்தனம் பண்ணுறாங்க. இது இன்னைக்கு மாறி இருக்கு. அப்போ ஒரு அடக்குமுறையை, ஆட்சி இல்லாத சூழ்நிலையை, அப்போ வந்து தலைமை வந்து அவ்வளவு கட்சியை வழிநடத்துறதுக்கான வியூகங்கள் இருக்கும்பொழுது செயல்படுத்தக்கூடியது யார்? கீழே தான் பண்ணணும். அங்கே ஆள் இருந்தால் தான் முடியும். இது ஒரு அடிப்படையான வித்தியாசம் அதிமுக. அப்போ இதுதான் அது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்படி நீண்ட காலம் இருந்தவர்கள் பின்னாடி ஜெயலலிதா வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு 5 வருஷம் அவங்களுக்கு 5 வருஷம் ஆட்சி மாறி மாறி வரும்பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பதவியில் நீடிக்கிறவர்கள் வந்து உங்களுக்கு என்ன சூழல் வருதுன்னா, ரொம்ப காலமாக இருக்காங்க, 25-30 வருஷமாக இருக்காங்க, குறுநில மன்னர்களாக இருக்காங்க. அது விமர்சனம். ஆமாம், அது வந்து என்னென்னா இன்னொரு இதில் சமூக பொருளாதார பின்னணியும் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ்ட்டு இதை பார்க்குறது உண்டு, எல்லா இடத்துலையும் இருக்கும். அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வரும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து சைக்கிள், திமுக காரங்க வந்து சைக்கிளில் தான் போவாங்க பெரும்பாலான இடத்துக்கு. அவங்க வச்சிருக்க அன்னைக்கு எல்லாத்தையுமே வாகனம் தான், சைக்கிள் தான். சைக்கிள் வச்சுருந்தா அவர் ஓரளவு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு சொந்த சைக்கிள் இருக்குன்னா. அப்புறம் 2 வீலர்லாம் வந்துச்சு. அப்போ திமுகவில் செல்வாக்குள்ளவங்க என்னென்னா ஒரு புல்லட் வச்சுருப்பாங்க, டப்பன்னு வருவாங்க. அது அந்த பின்னாடி சைலன்சர்கிட்ட ஒரு அந்த ரப்பரில் ஒரு இது போட்டிருப்பாங்க, அது உதயசூரியன் போட்டு அது வழியாக புகை கக்கிக்கிட்டு இருக்கும். அது அந்த இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னு ஹேண்டில் பாரில் வந்து கருப்பு சிவப்பு இருக்கும், சீட்டு கருப்பு சிவப்பாக இருக்கும். மாட்டு கொம்புக்கு கருப்பு சிவப்பு அடிப்பாங்க. அதான் நிறைய அது மாட்டு வண்டியில. இது வந்து புல்லட்ல அவர் வராருன்னா வந்தா இப்படி வராருன்னு வச்சிங்களேன், அந்த டீ கடையில் 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா
நீங்கள் வரீங்க, நீங்கள் தான் திமுக நிர்வாகினா வரீங்கன்னா நான் நிற்கிறேன்னா லெனின் நிற்கிறாரு. நான் இப்போ என்னப்பா நல்லா இருக்கியா, ஒரு டீ சாப்பிடுமா, ஆனால் டீ சாப்பிடுங்கண்ணே, இப்போ தான்ப்பா சாப்பிட, சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அது என்னாச்சு, நான் அந்த மாடு வச்சுருக்கேண்ணே, ஒரு வண்டி கிடைச்சா அதை வச்சு நான் அதை ஓட்டி இது பண்ணிக்குவேண்ணே, ஒரு இதை சொசைட்டியில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த சொசைட்டியில் ஒரு லோன். இந்த போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டானா நம்ம பையன் வந்து ஒரே இதாக இருக்குது, நல்ல பையன் என்ன, அது ஏதோ அவன் மாட்டி விட்டுட்டானா, சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. எப்போ பிடிச்சிட்டு போனாங்க, காலையில் தானே பிடிச்சி போனேன். சரி போ நீ இப்போ நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் இப்போ அப்படின்னு, சரி வா ஸ்டேஷன் போகணும். இந்த மாதிரி வந்து நான் இந்த சர்டிஃபிகேட்டே வர மாட்டேங்குதுன்னு, அது வந்தால் தானே எனக்கு இந்த பென்ஷன் வருங்கிறாங்க, கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ணே, ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி கொடுங்க ஒன்று. இது எப்போ இருக்குன்னா, இப்போ இந்த சூழலில் அவங்களோட அந்த உரையாடல் இருந்துட்டு இருந்துச்சு, அந்த ஆளுமை, அந்த தாட்டியம் அது இருந்தது. அது வந்து மக்களுடன் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 91க்கு பிறகு அரசியல் சூழல்கள் மாறிடுச்சு. 91, 96 மாதிரி ஒரு இருண்ட காலம் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் பார்க்கல, அதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து டோட்டலாக மாறிடுது. யாரும் எதுவும் பண்ண, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி கிடையாது. பத்திரிகைகள் எழுதுனா, ஆமாம் பத்திரிகைகள் எழுதுனா இதாக இருக்குது. திடீர்னு பார்த்தா சட்டமன்ற விடுதியில், இப்போ நம்ம ஓமந்தூரார் எஸ்டேட் இருக்குல்ல, அந்த பக்கம் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் திடீர்னு ஒரு எம்எல்ஏவை போட்டு அடித்து நொறுக்கி தள்ளிடுறாங்க நைட்டோட நைட்டாக. யாரா அடித்தான்னு தெரியாமல் இந்த இவர் திரும்புவார்ல வடிவேலு, யாரா அந்த மாதிரி அடித்து போட்டு, அப்போ கடைசியாக பார்த்தா அதிமுக எம்எல்ஏ மதுராந்தகம் சொக்கலிங்கன்னு பேர், அவரே அடிச்சிருக்காங்க. தூத்துக்குடி ரமேஷ்னு ஒரு ஆள் வெட்டுப்பட்டு போய் கிடக்கிறாரு. இதெல்லாம் என்னடா பின்னணினா ஆளுங்கட்சியே பண்ணியிருக்காரு. எல்லாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், தேர்தலில் நடந்த விஷயங்கள், அப்போ ஒன்று பேசுனது, இப்போ ஒன்று நடந்தது, இதெல்லாம் வந்து இருக்குது. அவங்க மட்டுமா, தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிற ஹோட்டல் அடிக்கிறாங்க, கவர்னரை வழிமறிச்சு அடிக்கிறாங்க, இந்த பக்கம் துணைவேந்தர் அடிக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்க வழக்கு போட்டால் கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க. கவர்னர் அடிங்கிறது செங்கல்பட்டு தானே, விழுப்புரத்துக்கிட்ட, திண்டிவனம் விழுப்புரத்துக்கிட்ட அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே ஒரு பயங்கர இதில் இருக்குது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பெண் ஐஏஎஸ் அதிகாரி, இல்லை நான் உடன்பட மாட்டேன் மோசடிக்குன்னா ஆசிட் அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது எல்லாரையும் அச்சுறுத்தி வைக்கிறது. அதே நேரத்தில் எங்கே பார்த்தாலும் இவங்க வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, 2 பேரும் வாங்கிட்டாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஊழல் வழக்காக இதுவும் அப்போ வாங்கினதானே. எல்லாம் அந்த ஓஎம்ஆரே மகாபலிபுரம் சாலை முழுக்க வில்லாக்களாக உருவாகி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கொடுத்தாகணும். அவ்வளோதான். அந்த மாதிரியான சூழல் இருந்து அமிர்தாஞ்சன் பில்டிங்கை வாங்கினாங்க மயிலாப்பூரில். அங்கே இந்த மயிலா கச்சேரி, அதேதான் கச்சேரி ரோட்டில் இருக்கிறது அந்த இஷ்யூ இன்னும் நிறையா. அது அப்போ அமிர்தாஞ்சன் பில்டிங்னா மார்வாடி இல்லை, அது வந்து அப்போவே போய் பேரம் பேசி அது பெரிய இஷ்யூ ஆகி, இது மாதிரி சில இது வெளியில் கசியும். டான்சி நிலத்தை வாங்கலையா, அரசாங்க நிலத்தை வாங்கலையா, அப்புறம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி தானே அதில் வந்தாங்க. அப்போ அது வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதனால மேலேருந்து கீழே வரைக்கும் அடி அது பாட்டுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அப்படியே 96ல் ஆட்சி மாறுது, இவங்க வராங்க. வந்தால் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ 96 நடத்தலை, 86ல் நடந்த பிறகு, 86ல் நடந்தது 91 வரைக்கும் இருக்குது, அந்த பீரியட் இருக்குது, நடக்குதா, அது வரைக்கும் பீரியட் இருக்குது. நான் 91 தான் ஆட்சியை கலைச்சாச்சு, திமுக ஆட்சி அதோட முடிஞ்சிருச்சு. 91 to 96 நடக்கலை. கலைஞர் வந்த பிறகு தான் 33 விழுக்காடு அதை கொடுத்து தேர்தல் நடத்துகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த அரசின் கொள்கை முடிவு எது, ஒன்றிய அரசு உங்களுக்கு வந்து புதிய பொருளாதார கொள்கை இதெல்லாம் வந்த பிறகு உலக நினைப்பு மாறி, இப்போ உலக வங்கி திட்டங்களில் பல ஸ்கீம்ஸ் வந்து அங்கங்கே உள்ளாட்சி அமைப்புகளில் செயல்படுத்தப்படுது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம், கூடுதல் நிதி அப்படிங்கிற இடம், இதெல்லாம் நல்லதுக்காக வந்தது தான். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா அதிகாரமாக மாறுது. மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி கொண்டு வர. இல்லை, மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கிறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. இது ஏற்கனவே 3 லேயர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் உரிய திருத்தங்கள் பண்ணி மாநில அரசு தானே நடத்துது அந்த தேர்தலை. மாநிலத்துக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையம் அப்போ தானே உருவாகுது. அதெல்லாம் வச்சு தான் அதை பண்ணுறாங்க. விஷயம் என்னன்னா, அந்த நேரம் பார்த்து பொருளாதார சூழல்களும் மாறிடுச்சு. நீங்கள் சைக்கிள் புல்லட்டு காலம்லாம் கிடையாது. டாடா சுமோன்னு ஒரு வண்டி வந்துடுச்சு. அது என்னென்னா ₹1 நீங்கள் கட்டிட்டு லோன் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து அப்படியே 91க்கு பிறகு இது உருவாகுது. 96லையும் இது தொடருது. அப்போ எல்லாரும் ஒரு வண்டி கருப்பு கண்ணாடி ஏற்றிட்டு ஏசியை போட்டால் வெளியில் யார் போகிறான்னு அந்த டீ கடையில் நின்றவங்களுக்கு தெரியாது. இப்போ முன்னே நீங்கள் வந்து என்னை பார்த்து
கேட்பீங்க டீ சாப்பிட்றியான்ட்டு. இல்லை நான் அண்ணன் இருக்காருப்பா, அண்ணன் வணக்கண்ணே அப்படின்னு. நான் இருக்கிறதே தெரியாது. இது முக்கியமான அரசியல் நகர்வு. இது பொருளாதார ரீதியாக மாறுது. இது வந்து அப்போ அடுத்தடுத்த கட்டம் வரும் பொழுது தான் நீங்கள் சொல்கிற அந்த பார்வைகள் வருது. இது தொடர்ச்சி. ஒரு கட்டம் வரும் பொழுது அப்போ என்னப்பா எல்லாம் இவங்களே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் 90களுக்கு மத்தியில் 90களின் மத்தியில் நடுவில் அது உருவாகி 2000த்துக்கு நடுவு 2000 மத்தியில் வந்து அது வந்து ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, இப்போ கலைஞர் தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருக்கார். அவருடன் கட்சிக்கு பாடுபட்டவங்க தான். மிசால போயிருக்காங்க, எம்ஜிஆர் ஆட்சியில் எதிர்கொண்டிருக்காங்க, அடக்குமுறைகளை எதிர்கொண்டிருக்காங்க, தோல்விகளை எதிர்கொண்டிருக்காங்க. அதுலேயும் வந்து பேரம் பேசினப்பையும் விலை போகாமல் இருந்திருக்காங்க, மிரட்டல். அதனால அவங்க இதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே இருந்தால் கூட கலைஞர் வந்து அதுலேயும் வந்து ஒருத்தரே இருந்தாருலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அதுலேயும் வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன ஒப்பீடு ஏன் அப்படி வருது அப்படின்னா, அதிமுகவில் அந்த மாதிரி வந்து ஒரு ஆள் லாங் ஸ்டாண்டிங்காக கிடையாது. மாவட்ட செயலாளர் எந்த பொறுப்புலையுமே. இப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரே நேரத்தில் 10 அமைச்சர்களை மாற்றினார். ஜெயலலிதா அம்மையார் மாதிரி தான் வரும். அல்ல, அது அவர் அமைச்சர்களை மாற்றுறதுங்கிறது 84க்கு பிறகு அவர் மாற்றினப்ப ஆரம் வீரப்பன் உட்பட 10 அமைச்சர்களை அவர் வந்து ஒரே நேரத்தில் எடுக்கிறார். எப்போ 84க்கு பிறகு, இது ஒரு 86 இந்த வாக்குன்னு வச்சுங்களேன். ஒரே நேரத்தில் 10 அமைச்சர்களை அவர் வந்து மாற்றம் செய்கிறார். இதெல்லாம் வந்து திமுகவில் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கவனித்து ஊடகங்கள்லாம் எழுதி அது எப்போ இன்னைக்கா நாளைக்கான்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு, ஏன்னா அது பார்ப்பாங்க. அவங்க கட்சிக்கு என்ன பண்ணாங்க, இப்போ என்ன இருக்குது, மக்களுக்கும் அவங்களுக்கான தொடர்பு என்ன, இப்போ சொல்லப்படுற குற்றச்சாட்டு ஊடகங்களில் வந்திருக்கிறது உண்மையா, அது எந்த அளவில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து சரிப்படுத்த முடியுமா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் உண்டு. அப்போ வந்து அங்கே வந்து இப்போ கோஷ்டி இருந்துச்சு ஏடிஎம்கேல வந்து அப்போ நாவலர்லாம் கோஷ்டி. நாவலருக்கு எப்பொழுதுமே கோஷ்டி கிடையாது. அவர் மொத்தமே 500 ஓட்டு தான் வாங்கினார் தனியாக நின்னப்ப மயிலாப்பூரில். ஜெயலலிதா கோஷ்டி, ஆரம் வீரப்பன் கோஷ்டி. நாவலர் ஜெயலலிதா அணி, நாவலர் வந்து ஆமாம், நாவலர் வந்து ஜெயலலிதா அணியில் இருந்தார். ஆரம்பி தனி, அவரால் தானாக தன்னை முன்னிறுத்திக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்க ஜானகி அம்மாவை அவர் கொண்டு வந்தார். ஆனால் ஆரம்பி தான் அங்கே அவளோட இது முக்கியமானவர். அவர்லாம் ஒரு ஆளுமை ஆகலையா? கோசிமணி மாதிரி, அப்படி மாதிரி இல்லை. நன்னிலம் நடராஜ். ஆரம்பி வந்து கட்சியில் முக்கியமானவர், அரசியல் அனுபவம் உள்ளவர். பெரியாரிடம், அண்ணாவிடம், எம்ஜிஆரிடம், கலைஞரிடம் எல்லாரிடமே அவருக்கு வந்து பெரியார் தொடங்குறார். அப்படிலாம் இருந்தவர், அனுபவம் உள்ளவர். தவிர ஒரு தொகுதியையோ ஒரு மாவட்டத்தையோ நிர்வாகம் பண்ற அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. கட்சி கோட்டையோட நின்றுவாங்க, தலைமையோட கட்சி தலைமைக்கு நெருக்கமா இருப்பாங்க, கட்சி நிர்வாகத்தை கீழே பார்த்துப்பாங்க, அதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஆனா அது வந்து அப்படி இருக்கிற எல்லாரும் போய் ஒரு மாவட்டத்தை அரசியலை பண்ணணும்னா முடியாது. ஆனா திருநாவுக்கரசர் அப்படி இருந்தார்ல. திருநாவுக்கரசரும் வந்து அவர் வந்து அந்த அறந்தாங்கி தொகுதியை நல்லா வச்சுக்கிட்டார். அவருடைய பகுதி வந்து அறந்தாங்கி. அவர் தாமரக்கனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி அவர் இண்டிவிஜுவலா அங்கங்கே இருந்தாங்க. KKSR வந்து அந்த மாதிரி அருப்புக்கோட்டை, சாத்தூர் அப்படின்னு அவர் இது மாதிரி மாவட்ட செயலாளர் இருந்துக்கிட்டு ஓரளவு வச்சிருந்தவங்க உண்டு. ஆனால் எல்லாமே எம்ஜிஆருக்காக தான், எல்லாமே ஜெயலலிதாவுக்காக தான். அது ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு. இங்கே ஆனால் அப்படி கிடையாது. திமுக ஜெயிக்குது தோக்கல, இவங்க தான் இவர்கிட்ட போய் பார்ப்பாங்க. அவர் யார், வீரபாண்டி ஆரம்பத்தை போய் பார்ப்பாங்க, இவரை போய் பார்ப்பாங்க, SS தென்னரசை போய் பார்ப்பாங்க, இவரை தங்கபாண்டியனை பார்ப்பாங்க, கோசிமணியை பார்ப்பாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு பக்கமும் ஆள் இருக்கும். அது ஒரு பாவுசன்மும் இருப்பார். பாவுசன்மும் அப்புறம் ஏடிஎம்கே போனார், அப்புறம் திரும்ப வந்தார். நான் கூட அதெல்லாம் ஒரு ஒரு அந்த மாவட்டம்னா இவர் இருப்பாருப்பா. திருவண்ணாமலை பக்கம் போனால் அவர் சென்னையில் பருதியெல்லாம் வருது. அவங்க அப்பா இருந்தார், அவங்க அப்பா RT சீதாபதி இருந்தார். அவர் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம். இப்போ இன்றைக்கி வந்து சென்னை 5 மாவட்டம் 6 மாவட்டமாக திமுக பிரிச்சிருந்தாலும் அன்றைக்கி ஒரே மாவட்டம் அது இருந்தார். TR பாலு இருந்தார். அதில் வந்து அது மாதிரி வந்து அந்த மாவட்ட செயலாளர்னா அப்படி தான். அதுதான் என்ன மாவட்ட செயலாளர்னா என்ன அப்படின்னு ஒரு அதிகாரி கேட்குறப்ப போராட்டத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, என்ன மாவட்ட செயலாளர்னா என்ன, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்கிறீங்களா, ஜில்லா கலெக்டர்னு, அது மாதிரி தான் எங்கள் கட்சி அப்படின்னு சொன்னவர் அன்பில் தர்மலிங்கம். அன்பில் தர்மலிங்கம் அவர் ஒரு மாவட்ட செயலாளர். நான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறாரு. என்ன மாவட்ட செயலாளர்? எம்ஜிஆர் பீரியட்லையா பேசுனது? அதெல்லாம் அண்ணா காலத்தில், நான் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலத்தில். ஆமாம், கட்சி வளர்ந்து வர காலத்தில். என்ன தேர்தலுக்கே நிக்கல, 53 மும்முனை போராட்டம் இதெல்லாம் நடத்தின அந்த பீரியட்ல 1953 அப்ப இருந்தே இதெல்லாம் உருவாக்குறாங்க. அதெல்லாம் திமுகனா அப்படிதான். அது ஒரு அது அப்படித்தான், தக் லைஃப் தான் அது. அது அப்படி. அது என்னன்னா என் கட்சி, அதுக்கு நான் அதில் என் பொறுப்பு என் தலைவன் கொடுத்துருக்கான்.
அதுக்கு நான் பொறுப்பானவன், எனக்கு கீழே இந்த அமைப்பு இருக்குது, இதை ஜெயிக்க வைக்கிறது என்னோட வேலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் தான் இங்கே அங்கே இந்த இடம் என் பொறுப்பில் கொடுத்துருக்காங்களே, இதை ஜெயிக்க வைக்கிறது என் வேலை. இது வந்து இது பின்னாடி உங்களுக்கு அது என்ன ஆகும்னா, ஒரு நீண்டு காலத்தில் போகும் பொழுது இப்போ அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்க இவங்க வராங்க அப்படிங்கிற இதெல்லாம் வரும். கலைஞர் காலத்தோட அந்த வந்து உங்களுக்கு 2000 2001 அது வரைக்குமான பீரியட் வரைக்கும் அவருக்கு வந்து இந்த மாதிரி தலைகளும் இருந்தாங்க. யார் அண்ணா காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி மாவட்ட செயலாளரான அந்த தேர்தல் களம், போராட்ட களம், இதிலெல்லாம் அனுபவம் வாய்ந்த அந்த தழும்புகள் நிறைஞ்சவங்க இருந்தாங்க. இந்த வடுக்கள் இருக்கும் இங்கே தென்னை மரத்தில். கலைஞர் சொல்வார், அது தென்னை மரம் வளரும் ஒரு இயக்கம் எப்படின்னா, தென்னை மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்போ பழுத்த மட்டைகள் கீழே விழுந்துடும், இளம் மட்டைகள் தான் மேலே கீற்று அந்த இது மேலே இருக்கும். ஆனால் விழுந்த மட்டையில் ஒரு வரும்பு இருக்குல்ல, அது வழியாக தான் நீ ஏறி போகணும் மேலே. அது மாதிரி தான் ஒரு இயக்கம் அப்படிம்பாரு. அப்போ அன்னைக்கு இருந்த சூழல், அன்னைக்கு இருந்ததில் அந்த கட்சியை காப்பாற்றினது அந்த கட்டமைப்பு தான். இன்னைக்கு 76 மாவட்டங்கள் இருக்குது திமுகவோட கழக மாவட்டங்கள் அப்படிங்கிறது. வருவாய் மாவட்டத்தை சொல்லு, கழக மாவட்டங்கிறது 76 மாவட்டம் இருக்குது. அன்னைக்கு மாவட்டங்களே, வருவாய் மாவட்டங்களே ஜில்லா, தஞ்சாவூர் ஜில்லா, திருச்சி ஜில்லா, ராமநாதபுரம் ஜில்லா, மதுரை ஜில்லான்னு. இப்போ மதுரையை அப்போவே எம்ஜிஆர் பேரிலே, திண்டுக்கல்லை தனியாக பிரித்தாங்க, அப்போவே அதுக்கப்புறம் தேனியை பிரித்தாங்க கலைஞர் பீரியடில். இப்போ ராமநாதபுரம் ஜில்லா 3ஆக போணுச்சு. வேலூர் வந்து ஒரே வடார்காடு மாவட்டம், எங்கே வேலூர் திருவண்ணாமலை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய இது வடார்காடு மாவட்டம். இந்த வடார்காடு மாவட்டத்தில் இப்போ வேலூர் 3 மாவட்டமாக போச்சு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை அது தனி மாவட்டமாக அது ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ அதில் பிரிக்க முடியுமா அப்படிங்கிறது. தஞ்சை மாவட்டம் அது வந்து நெற்களஞ்சியம்னு சொல்லப்பட்ட தஞ்சை மாவட்டம் இப்போ 4 மாவட்டமாக இருக்குது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர். இப்போ கும்பகோணத்தை பிரித்து கொடுங்கன்ட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிர்வாக அமைப்பு இப்போ மாவட்டமே அப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பாக. கோவை மாவட்டம்னா எங்கே ஆரம்பிக்கும்? திருச்சியை தாண்டினா கோவை மாவட்டம் தான், கரூர் வரைக்கும் திருச்சி மாவட்டம், அங்கேருந்து போனால் கோவை மாவட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு தனி மாவட்டம், கோவை தனி மாவட்டம், திருப்பூர் தனி மாவட்டம், இப்படி பல மாவட்டங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு அதுவே இப்போ அதனுடைய அளவே அளவுனா அப்போ நிர்வாகம் இப்போ மைக்ரோ லெவல். இன்னைக்கு தேவைப்படுறது மைக்ரோ லெவல். திமுகவில் தலைமை மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி இன்க்ளூசிவ் கோர்ஸ் எல்லா மட்டத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருந்தது அப்படிங்கிறது. அந்த அதிகாரம் வந்து இன்னைக்கு விமர்சனம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே, அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக வந்து எம்ஜிஆர் தொடங்கும் போது போனவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட இருந்த பல பேர் போயிருக்காங்க. மதியழகன் போயிட்டாரு, நாவலர் போயிட்டாரு, கே கிருஷ்ணசாமி போயிட்டாரு, செலியன் போயிட்டாரு, அவர் ஜனதாக்கு போயிட்டாரு. ஆமா, போயிட்டு இங்க ஆதரவுல இருந்தாரு. எஸ்டி சோமசுந்தரம் போனாரு, எல்லாருமே முக்கியமான நாஞ்சிலார் போனாரு. ஆமா, நாஞ்சில் மனோகரன் போனாரு. இவ்வளவு பேர் போனாங்கல்ல. இத்தனை ஆளுமைகள் இருந்துமே அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் இப்போ அதிகாரம் பண்றாங்க, மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் இது பண்றாங்கிற அந்த பேர் வரல. அங்கேயும் ஆளுமைகள் இருக்காங்க. என்ன சொல்ல போனா அவங்களாம் எம்ஜிஆரை விடவே ஆளுமைகள், பேச்சிலும் எழுத்திலும். அது எம்ஜிஆருக்கே தெரியும். நிறைய பேர் அந்த மாதிரி போனாங்க. ஆர்எம்பியை பத்தி நீங்களே தனியா சொன்னீங்க. ஆனால் திமுகவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கிறாரு, ஆனா மாவட்ட செயலாளர்கள் இவங்க பற்றிய விமர்சனம் பேர் வந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் அதிமுக பத்தி சொல்றது, அப்பா சாதாரண ஒரு ஆள் மாவட்ட செயலாளர் ஆயிடலாம்ப்பா, அது இந்த அம்மாவால தான்ப்பா முடியும். இந்த டயலாக் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு தொண்டனை ஆக்கிரும்பா, எப்பா கழுதையை காமிச்சு நிக்க சொல்லி ரெட்டலாம் ஜெயிச்சிரும்பா. ஏன் அதிமுக அந்த பேரு, திமுக மட்டும் இந்த பேர்? இன்றைய முதலமைச்சர் நேற்று சொன்ன மாதிரி திமுகவுக்கு எப்பொழுதுமே ஊடக சொகுசு கிடையாது. திமுக எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போடுகிற இயக்கம். ஏன்னா அதோட கொள்கையே அப்படிதான். நீங்க வந்து சனாதனத்தை எதுக்கணும், மனுநீதியை எதுக்கணும், மக்களோட நம்பிக்கைகள்ல அது இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அவன் கோபப்படுவான். ஆனா அதை நீங்க வந்து மாற்றி அவனை கொண்டு வரணும். இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு கல்வியை கொடுத்துருக்க முடியுமா, இவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்க முடியுமா, வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்க முடியுமா? எல்லாமே நமக்கு வந்து வேற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த எதிர்நீச்சல் போடும் பொழுது எது ஆதிக்க சக்திகளோ, எது வந்து அதிகாரத்துடன் இதை வந்து தொடர்ந்து 1000 ஆண்டு காலமாக இதை பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாம் திமுகக்கு எதிராக யார் உருவானாலும் அதை வந்து உயர்த்தி பிடிப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்கலாம். திடீர்னு ஒரு புதுசாக ஒன்று வந்ததுன்னா இதுதான் திமுகவுக்கு பயங்கர சவால், இதோட முடிஞ்சிடும் திமுக அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதில் அதிமுக ஒரு வெற்றி பெற்ற கட்சி அப்படிங்கிறது உண்மை. அதில் வந்து ஆட்சியெலாம் அவங்க வந்திருக்காங்க. அதிமுகவுடைய காலத்தில் அது அதிகமாக ஆட்சியில் இருந்த கட்சியாகவும் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக காலம் ஆட்சி செஞ்ச கட்சி அப்படின்னா அதிமுக தான். அதெல்லாம் ஒரு கணக்கு இருந்தால் கூட அங்கே என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற விஷயங்களை இந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு அன்னைக்கு யாரும் தயாராக இல்லை. திமுக விஷயத்தை சொல்லுவாங்க,
ஆனால் அதிமுகவில் ஊழல் இல்லையா? காளிமுத்து மேலே வரலையா? ராபின் மீன் கேஸ் வரலையா? எம்ஜிஆர் இருக்கிறப்பயே திருச்செந்தூருக்கு கோவில் நடைபயணம் பால் போனார் கமிஷனா? கலைஞர். பால் கமிஷன் அறிக்கை அது என்ன அது? அது யார் ஆட்சியில் நடந்தது? ரே வைரவேல். ரே கமிஷன். வைரவேல எரிசாராய ஊழல் அது பெரிய இது. அப்புறம் பாட்டிலிங் இதுக்கு வந்து இந்த சாராய பாட்டில் இது பண்ணுறதுல அதில் நடந்த ஊழலுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க. ஆனா அந்த கமிஷனுக்குலாம் வரலாறு திருப்பி திருப்பி நினைவு கூறுவதே இல்லை. இல்லை அதை சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னா அதுதான் சொல்கிறேன். அது பெருசாக ஏன் சொல்கிறது இல்லைன்னா அதோட முடிஞ்சு போயிடுது. அவங்க திரும்ப தலையெடுக்கிறது இல்லை. இங்கே நீங்கள் அழிக்க முடியலையே. தலையை வெட்டினா வளரும் அப்படின்னு புராணத்தில் சொல்கிற மாதிரி திமுகவில் இது முடிஞ்சிடும் அது முடிஞ்சிடும் நினைக்கிறீங்க. இல்லையே, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கே. அது கீழே வரைக்கும் இருக்கே. இப்போ நான் சொன்ன அன்பில் தர்மலிங்கம் சொன்னேன்னா அவருடைய பேரன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு அமைச்சராக அந்த கட்டமைப்பை கொண்டு வரவராக இருக்கார். பிடி ராஜன் இருந்தாருன்னா அவர் பேரன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த இடத்துல இருக்கார். டிஆர் பாலு ஒருங்கிணைந்த மாவட்ட சென்னை மாவட்டத்திலிருந்து அன்றைக்கி அதிமுக இதை வந்து எதிர்கொண்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் ரத்த காயம் எல்லாம் வெட்டு குத்து எல்லாம் நடந்தது. அன்றைக்கி ஜேபிஆர் இந்த பக்கம் டிஆர் பாலு. இப்போ அந்த அவரோட பையன் இன்றைக்கி தொழில்துறை அமைச்சராக இருந்து அந்த இயக்கத்தில் பண்ணுறாங்கல்ல. அதோட இன்றைக்கி வந்து 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒப்பந்தங்களை போட்டு தொழில் முதலீடுகள் வந்து தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புகள்னு உருவாகுதில்ல, கட்டமைப்பு மாறுதில்ல. ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் சொல்லுது நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலம் வளர்ச்சி பெற்ற இப்போ அதுக்கு காரணம் என்ன? இவங்க சொன்ன எதுவுமே இதையெல்லாம் தாண்டி தான் திமுக நிற்கும். திமுக மேலே இந்த சார்ஜ் வைப்பாங்க. இதில் ஜெயலலிதா வரும்போது எம்ஜிஆர் காலம்னா நான் சொல்கிறது வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு 15 வருஷம் அவ்வளோதான். அவர் கட்சி ஆரம்பித்தார் 72ல், 87ல் அவர் இறந்துட்டார். ஆக ஒரு 15 ஆண்டுகள் தான் அவருடைய பீரியடு. அப்போ அந்த ஒரு 15 ஆண்டுகள் தொடர்ந்து வந்ததில் யார் என்ன அப்போ பெருசாக தெரியாது. இவங்க தான் மாவட்ட செயலாளராக. ஏன்னா அவங்க ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கும் ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளராக. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, ஒன்றும் தெரியாமல் இருக்கும். ஜெயலலிதா வந்ததும் இந்த மாதிரி யாரும் பவர் சென்டர் உருவாகிடக்கூடாது. அதாவது தட் மீன்ஸ் கட்சியில் தான் ஒரு ஆள் தான், வேறு யாரும் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுல முதல்ல அவங்க ஒதுக்குனதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, எம்ஜிஆரோட நாஞ்சிலார் போனார், நாவலர் போனார், கே போனார், எஸ்டிஎஸ் போனார், அவங்க போனார். எஸ்டிஎஸ் ஜெயலலிதா தொங்கிட்டு போனார் வேனில். கடைசியில் எம்ஜிஆர் எதிர்த்தே கட்சி ஆரம்பித்தவர். அந்த இதில் எம்ஜிஆர் மேலே அவர் ஊழல் குற்றச்சாட்டு வச்சுட்டு தாங்க கட்சி ஆரம்பித்தார். நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த ஊழல் குற்றச்சாட்டு பெரிய பட்டியலே கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் எடுத்தால் அது ஒரு வரிசையாக இருக்கும். அந்த எம்ஜிஆர் மேலே அவர் வைக்கிறார் ஊழல் குற்றச்சாட்டு. ஏன்னா இவர் அங்கே வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர். அதனால பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறார். நீங்கள் சொன்ன ரே கமிஷனு, இது திருச்செந்தூர் பால் கமிஷனு, இது நிறைய இருக்குது. இது மாதிரியான இத்தனைக்கு பால் கமிஷன் அவங்க போட்டது தான். அதுவே தான் அது வந்து இதாக இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஜெயலலிதா வந்ததும் இவங்களெல்லாம் ஓரம் கட்டிடுது. யாரும் அந்த செல்வாக்காக இருக்கக்கூடாது. அப்போ இவனை தூக்கிட்டு அவனை போடு, அவனை தூக்கிட்டு இவனை போடுனா அப்போ என்ன ஆகுது? நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் லாட்ரி அடிக்கண்டா அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. அதை வந்து அவங்க ஒரு ரேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இங்கே மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் இதை அப்படின்னு. அந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அமைப்பு பலம் குறைஞ்சது. ஒத்தால நம்பி இருந்தது. அழகாக வந்தான் பிஜேபிக்காரன் தூக்கிட்டான். அந்த அம்மா அப்போலோவில் படுக்கிறாங்க. கட்சி போயிடுச்சுல்ல, இங்கே உள்ளே போயிட்டாங்கல்ல பிஜேபி. அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருச்சுல்ல. வெங்கையா நாயுடு தானங்க வந்தார் அது டெத்து இதை அறிவிக்கிறதுக்கு வந்தார். அப்போ வித்யாசாகர் ராவ் வந்து கவர்னரு. என்னென்ன கதை விட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இது விட்டாங்கன்னு சொன்னார். அந்த அம்மா எனக்கு தம்ஸ் அப் காட்டினார்னால வித்யாசாகர் ராவ் சொன்னார். வெளியில் வந்து மீடியாட்ட சொன்னார், எனக்கு வந்து நான் பார்த்தீங்களா அப்படின்றதுக்கு கண்ணாடி வழியாக பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. அவர் டெல்லிக்கு என்ன அறிக்கை அனுப்பினார், அவங்கள பார்க்க முடியலன்னு அனுப்பினார். ஆக எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை முடிக்கிறாங்க. அதிமுகங்கிற ஒரு கட்சி செல்வாக்காக இருக்குது, ஆட்சியில் இருக்குது, அப்படியே தூக்கிடாத, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து கீழே வந்து உங்களை நம்பக்கூடிய தொண்டர்கள் யார்? எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு நம்பி இருந்தான்ல தொண்டன், அவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கட்சி பலம் இருந்துருச்சுன்னா இருக்கும். இங்கே யார் இருப்பா? எனக்கு இன்றைக்கி நான் சீட்டு போகுமா, நாளைக்கு சீட்டு போகுமா அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருந்தோம். எப்படி அதில் வந்து நிற்பான்? முடியாது. அந்த இடம் உங்களுக்கு பாதிப்பு வருதில்ல. ஆனால் திமுகவில் அப்படி இல்லையே. அவன் நின்னாங்கல்ல. எதிர்க்க 2011 தேமுதிகவில் விஜயகாந்த் வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரானது திமுக 3வது இடம் போயிடுச்சு, இனிமேல் ஒன்றுமே கிடையாதுன்னு இருந்தாங்களா? ஆமாம். 2015 நமக்கு நாமே கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நடந்து வந்தார்ல இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர். அப்போ அத்தனை நிர்வாகிகள் அவங்க கட்சியோட நிலவரம் என்ன எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதனால தானே 89 சீட்டோடு அவங்க வந்து எதிர்க்கட்சியாக வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம்
நடந்த 2019 எம்பி தேர்தலோட நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிக சீட்டு அவங்களால ஜெயிக்க முடியுது. அப்போ அந்த அந்த இடம்லாம் எப்படி வருது அவங்களுக்கு? அப்போ கட்சி பலம் அங்கே இருக்கணும். ஒரு அதுதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இவங்க ஜில்லா கலெக்டர் இருக்காரு அதை மாதிரி அப்படிங்கிற இடம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நீங்களே பார்க்குறீங்க. வந்து துணை மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற லெவலில் மைக்ரோ லெவல் ஒர்க் ரொம்ப தேவை. அன்னைக்கு வந்து தேர்தல் விழிப்புணர்வோ இதெல்லாம் இப்போல்லாம் கிடையாது. அழைச்சிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது, இதில் அவன் வாங்கி முத்திரை குத்திட்டுலாம் போவான். ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து வயசானவங்களை கூப்பிட்டு வந்து இதில் வச்சு இப்போ அப்படிலாம் முடியாது. அவங்க தான் இப்போ தான் நடத்தணும். இதுக்கான ஓட்டர் ஐடி இருக்குது, ஆள்லாம் மாற்றுறதுலாம் அவ்வளோ எளிது கிடையாது. விழிப்போடு இருக்கணும். அப்போ நீங்கள் மைக்ரோ லெவல் ஒர்க் பார்க்கும் பொழுது அந்த பிரிவுகள் வந்துடுது, நிர்வாக அமைப்பு மாறிடுது. ஸோ மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸுங்கிறது இதுதான் அண்ணா காலத்துலேருந்து இப்போ வரையும். இன்றைக்கும் மாவட்ட செயலாளர்களோட ரோல் வந்து முக்கியமானதாக இருக்கும். அவங்க எப்படி செயல்படுறாங்கங்கிறது பொறுத்து தான் அதுதான் தலைவர்கள் வந்து திரும்ப திரும்ப அறிவுறுத்துவாங்க. நீங்கள் வந்து தொண்டர்களோட அதை வந்து இணைஞ்சிருக்கணும், அந்த நெருக்கம் இருக்கணும், அதுதான் உங்களுக்கு வந்து இதை கொடுக்கும். இங்கே ஏடிஎம்கேல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மேலேருந்து என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியாது, சொல்கிறபடி நடந்துட்டு போவோம். அடுத்து யார் இதை மாற்றி அதை வருவாங்களா, அவங்க மாற்றி. ஏன் அதிமுகவில் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மினிஸ்டர் வந்து கொலைப்பழி வரைக்கும் வரலையா இருந்து? செங்கோட்டையனை ஏன் ஜெயலலிதா வந்து திடீர்னு அவ்வளோ செல்வாக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் கோபி தொகுதி எம்எல்ஏவாக தானே இருக்காரு. நடுவில் எனக்கு தெரிஞ்சு 96 மட்டும்தான் அவர் தோற்றுருக்காரு. அப்போ ஏடிஎம்கே ஃபுல் அவுட்டில், மற்றபடி அவர் ஜெயிச்சுட்டு தானே இருக்கார். அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க? என்ன காரணம்? அப்போ இது என்ன அப்படின்னா, திமுக ஒரு சின்னதாக செஞ்சாலும் அது பெருசாக வெளியில் வரும், வெளிப்படுத்தப்படும். ஏன்னா ஊடகங்களுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, அதில் அதோட ஆளுமையாக யார் இருக்காங்க அப்படிங்கிறதும், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய முயற்சிகளும் நெட்வொர்க்கும் அதுக்கு உண்டு. அது தன்னைத்தானே தான் மீட்டு வரணும். சர்க்காரியா கமிஷனாக இருக்கட்டும், 2Gயாக இருக்கட்டும், இவங்க ஏதாவது அதில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கா, ஏதாவது அதில் வந்து சொல்லியிருக்காங்களா, அல்ல அது அவன் என்ன சொன்னான் அதை மாற்றி சொல்கிறது. விஞ்ஞான ரீதியாக ஊழல் எங்கே இருக்குது அந்த வார்த்தை அப்படின்னா காட்ட மாட்டாங்க. 2Gயில் என்ன சொன்னாங்க? அவர் நான் உட்காந்து தான் இருந்தேன், யாராவது ஒரு ஆதாரம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன், யாரும் கொடுக்கல. இப்போ அதுதானே உங்களுக்கு வந்து அவரே ஆராசாவே அதுக்கு வாதாடுறாரு. ஆமாம், அவரே வாதாடி தான் ஜெயிக்கிறாரு அந்த விஷயத்தில். இதில் இப்போ இன்னொரு விதமான பார்வை வந்து, திராவிட கட்சிகள் இடைநிலை சாதி கட்சிகள்ங்கிற விமர்சனத்தை வச்சாலுமே திமுகவை நோக்கி தான் அதை அதிகம் வைக்கிறாங்க. அதிமுகவை விட அந்தம்மா அப்படின்னு சொல்றதப்ப இல்ல அதிமுக அப்படிதாங்க இருக்கும், திமுக ஏங்க இப்படி இருக்கு அதுதான் கேள்வி. அப்படின்னு கேட்டு தெரியுதா? திமுகங்கிறது ஒரு கொள்கை வழி இயக்கம். அது வந்து இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வேற. அது வந்து அரசியலில் எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டு, அதுக்கு ஒரு கொள்கை உண்டு, அதுக்கு ஒரு இலக்கு உண்டு. இன்றைக்கும் வந்து அது போய் போட்ட கேஸில் தான் கவர்னர் விஷயத்தில் குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம். அப்போ அதிகார வரம்பு, மாநில அதிகாரங்கள் குறித்து இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்பா? இல்லையே, இந்தியாவுக்கான தீர்ப்பு. அப்போ நீங்கள் வந்து அமலாக்கத்துறை எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியிலையோ அங்கெல்லாம் குரல் வழியை பிடிக்குது அமலாக்கத்துறை. அதுக்கு எதிராக யார் போனது? கோர்ட் என்ன சொன்னிச்சு? அமலாக்கத்துறை தன் அதிகார வரம்பை மீறி இருக்கிறது, கவர்னர் செய்தது சட்டவிரோதம். இந்த மாதிரியான சட்ட போராட்டங்களை யார் நடத்த முடியும்? வேறு எந்த கட்சி நடத்துது? அப்போ இது தொடர்ச்சியாக இன்னைக்கு நேற்று இல்லை, இது வந்து அவங்க வந்து தொடர்ந்து மேற்கொள்கிறாங்க. அனைத்து சாதியினர் அர்ச்சகர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உரிமை போராட்டம். அடிப்படை கட்டமைப்புல சமத்துவம் சமூக நீதிக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கிறவன் எப்படி சும்மா இருப்பான்? அவன் எல்லாரையும் தூண்டி தான் விடுவான். அப்போ ஈஸியா பாருங்க, திமுக இந்த ஜாதிக்காரனை மட்டும் தான் தருது, தலித்துகளுக்கு தர. இப்போ ஆராசா யாரு? அவர் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தானே இருந்தார். எப்படி இருந்தார் அவர்? பெரம்பலூர்னு ஒரு மாவட்டம். அந்த இமயம் தம்பி அவர் இருக்கிறாரோ, அவர் இவர் அண்ணன் இருக்கார், சி.வி. கணேசன் கடலூரில் இருக்காரு. எவ்வளோ இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பேரிலையும். அதுக்கு உள்ளவங்க. தாழை கருணாநிதி இருந்தார், கீழத்தஞ்சை மாவட்ட செயலாளராக. அது தொகுதியே நாகப்பட்டினம் எம்பி தொகுதியும் ரிசர்வ் தான், திருவாரூர் சட்டமன்ற தொகுதியும் அப்போ ரிசர்வ் தான். அது மாறின பிறகு தானே கலைஞர் 2011 இங்கே வராரு, பொது இதுக்கு வந்த பிறகு. அப்போ தாழை கருணாநிதி 77 சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு. திரும்ப 80 இதுக்கு நின்று பார்லிமெண்ட்டுக்கு நின்று ஜெயிக்கிறாரு. மாவட்ட செயலாளரும் அவர் தான். ஆனால் ஒரு பொது தொகுதியில் இவங்க நிப்பாட்ட மாட்டாங்கிற விமர்சனத்தை ஏன் அவர் சிடி தண்டபாணியை நிறுத்தலையா? கோவையில்
எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. அது இது இப்ப பரவலா சொல்றது கிடையாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது என்னன்னா ஜெயலலிதா நிறுத்தினாங்க இந்த இவங்களை தலித் தலித் திருச்சியிலையா? திருச்சியில ஆமா, அதை சொல்லுவாங்க. பாத்தீங்களா, ஜெயலலிதா அம்மையார் பொது தொழில நிப்பாட்டி இருக்காங்க. சிடி தண்டபாணி நின்னாரா இல்லையா? நிறுத்தினாங்களா அது இல்லையா? கலைஞர் அப்பவே 80கள்லயே நிறுத்தி ஜெயிக்க வச்சாரா இல்லையா? ஆனா இதெல்லாம் வரலாறு சொல்றதே கிடையாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே போல சட்டம் ஒழுங்கு டிஜிபிலையும் ஒரு பட்டியல் சமூகத்தினர் முதல்ல போட்டது கலைஞர் ஆட்சி தான். ஆமா, நிறைய அவர் வந்து எல்லா நீதிபதி வரதராஜன் அந்த இதில் பண்ணாரு. அப்போ இருந்த முத்துசாமிலேருந்து நிறைய பேர் வந்து தலைமைச் செயலாளராகவும் இருந்திருக்காங்க திமுக ஆட்சியில். இதெல்லாம் நிறைய இருக்கு. இது இது வந்து இவங்க இவங்க வைக்கிறதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு போனால் திமுக பார்க்குற வேலையை பார்க்க முடியாது. இதுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதில் கொடுக்கறது இல்லை. என்ன திமுக செஞ்சிருக்குங்கிறது திமுகவுக்கு தெரியும். இன்னொன்று களத்தில் அது என்னவா இருக்குன்னு தெரியும். இவங்க வந்து மேலோட்ட இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்க ஊடகத்தில் பேசிட்டு போனால் அதுதான் அரசியல், 4 வார்த்தை தான் அரசியல். அவன்கிட்ட போய் நிற்கணும். ஓட்டு வாங்க போகிறப்ப தான் தெரியும். இதே பேசுகிற ஆட்கள் ஓட்டு வாங்குறப்ப எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நமக்கு நடக்குது. இது வந்து திமுக எல்லாருக்குமான இயக்கம். அதில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்க இருக்காங்க. நம்பர்ஸ் அந்தந்த தொகுதிக்கு தகுந்த மாதிரி அல்ல அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான முன்னுரிமைகள் வருது. இதில் வந்து பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த பகுதியில் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த இடைநிலை சாதியோ அல்லது நீங்கள் பட்டியல் இனத்தை விட்டுருங்க, பட்டியல் இனத்துக்கே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இடைநிலை சாதியிலேயே உங்களுக்கு அங்கே வந்து பெரும்பான்மையாக அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்கள தாண்டியும் கொடுக்க முடியாது. கொடுக்கவும் இருக்குது, கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரத்தில் தென்னரசுக்கு கொடுத்தாங்கல்ல. ராமநாதபுரம் நீங்கள் இது இப்போ இவர் KN நேரு இருந்தார்ல திருச்சி மாவட்டம். ஆமாம், விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் மாதிரி வந்து அவங்க நிர்வாகம் பண்ணலையா? அங்கே தொகுதிகளை ஜெயிச்சு கொடுக்கலையா? 9 தொகுதியும் திருச்சியில் ஜெயிக்கலையா? நான் சொல்லுனேன், தஞ்சை மாவட்டத்தில் இவர் கீழே தஞ்சையில் தாழை மு கருணாநிதி இல்லையா? பெரம்பலூரில் ஆராசா இல்லையா? எல்லாம் தான் இருக்குது. எல்லாமே கலந்தது தான் இந்த இயக்கம் வந்து எல்லாருக்குமான அந்த வாய்ப்பு. தேர்தல் களத்தில் இது வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள கொள்கை இயக்கம். அதையும் கவனிக்கணும். பவர் பாலிடிக்ஸ் அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த பவர் பேலன்ஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து ஜெயிக்கணும். ஜெயிக்கிற ஆளை போடணும். ஓட்டு வாங்கி தரக்கூடியவங்களா இருக்கணும். டெல்லியும் சமாளிக்கணும், சனாதன ஊடகங்களை சமாளிக்கணும். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த. அப்புறம் இதுதான் கலைஞர் வந்து அரை நூற்றாண்டு கால அவரோட அரசியலில் இதை உருவாக்கி வச்சு அடுத்த ஆட்களையும் அவர் ரெடி பண்ணிட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவங்களே தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு. இவ்வளோ இல்லாமல் ஆளார் மாற்றி தானே இருந்தாங்க. இப்போ ஏன் அதிமுக வந்து கொண்டு போய் பிஜேபிட்ட அடமானம் வைக்கிறாங்க கட்சியை? அவரால் பேச முடியுதா? அமித்ஷா அறிவிக்கிறார் கூட்டணியை, இவர் அமைதியாக தானே இருக்கார். இவர் எங்கே நடக்குது? சென்னையில் நடக்குது. தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திமுகவோட தேசிய கட்சி இப்போ ராகுல் காந்தி இருக்கார். இவரும் வராங்கன்னு வச்சுங்க. திமுக தலைவரும் வராங்க. ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்கன்னா சென்னையில் சந்தித்தா யார் டாமினண்ட்டாக பேசுவாங்க? கண்டிப்பாக ஸ்டாலின் பேசுவார். டெல்லினா அது ராகுல் காந்தி. கலைஞர் இருந்த காலத்துலேயும் அப்படி தான். சோனியாவோட கூட்டணி வச்சுருக்காரு, வாஜ்பாயோட வச்சுருந்துருக்காரு, VP சிங்கோட வச்சுருந்துருக்காரு. அப்போல்லாம் இங்கே சென்னையில் வந்து யார் இங்கே 7 கட்சி கூட்டணி இருக்கும் தேசிய முன்னணியில், அதெல்லாம் இதாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு தான் கலைஞர் தான் அதோட இதாக இருப்பார். இதுவரைக்கும் அவர் நண்பர் NTR இருப்பார். அவர் அங்கே முதலமைச்சராகவே இருப்பார். பக்கத்து மாநிலம் தான். இப்போ அந்த மாதிரியான நிலையிலையும் அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாநிலத்தில் இவங்க தான் அப்படின்னு. ஆனால் இங்கே வாயே திறக்கலையே. அப்போ அந்த கட்சி என்னாச்சு? அதோட அந்த ஆளுமை அப்படிங்கிறது என்ன ஆச்சு? ஒரு கட்சிகிட்ட போயிடுச்சு, இன்னொரு கட்சிகிட்ட போயிடுச்சு இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. கண்டிப்பாக கலைஞர் அவர்களுடைய அந்த மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸை ரொம்ப தொடக்கத்திலேயே உள்ளாட்சியில் உள்ள ஒரு ஒன்றிய செயலாளர் முதற்கொண்டு ஆளுமையாக இருப்பான், அவன் தான் திமுக காரன், எங்கள் தலைவன் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கலைஞர் ஒரு ஆளுமைனா அவரை நம்பி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்தந்த பகுதியில் அந்த மாதிரியாக அவர் உருவாக்கி இருப்பார். அந்த ஊருக்கு நீ தான்ப்பா, நீ தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். அதனால தான் அவர் எம்ஜிஆர் உள்ளாட்சி தேர்தலையே தள்ளி போட்டார். ஏன்னா அவருக்கு கலைஞருடைய கட்டமைப்பு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கட்டமைப்பு, அதன் வளர்ச்சி, அதனால் வருகின்ற விமர்சனம், இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை, அது இன்னைக்கு எப்படி மாறி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. எல்லா மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு 2 தொகுதி 3 தொகுதிக்கு தானே இப்போ எல்லாம் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அது மாதிரி அது வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் மக்களை சந்திக்கிறது அந்த காலம் மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி கார் வந்த உடனே இல்லை இப்போ சந்திக்கிறதுங்கிறது, இப்போ நீங்கள் வந்து மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது முன்ன மாதிரி பொதுக்கூட்டம் போட்டு சந்திக்கிறதுக்கான காலம் இது கிடையாது. இன்றைக்கி எல்லாம் விரைந்து போயிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருச்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கிறது இவங்களுக்கும் தெரியும். அதை சரியாக வச்சுக்கிட்டா போதும். அந்த வகையில் உங்களுக்கு பூத் கமிட்டி வரைக்கும் போட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 65,000 பூத் இருக்குது. 65,000 பூத்துக்கு ஒரு பூத்துக்கு 10 பேர்
கிட்டத்தட்ட 6,50,000 பேர் கொண்ட ஒரு ஃபோர்ஸ், ஒரு கட்சி அமைப்பு. BLA-2 65,000 பூத்துக்கும் BLA-2. அவங்களுக்கு கீழே ஒவ்வொன்றிலையும் 10 பேர். அப்போ என்ன, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் தொகுதிக்கு பார்வையாளர், அங்கே பூத் BLA-2, அதுக்கு கீழே பூத் கமிட்டி. இதுதான் சொல்ல. திரும்பவும் இன்னைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வேணும்? ஏன்னா தேர்தல் முறை வேற மாதிரி இருக்கு. நீங்கள் EVM மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்கிறீங்க, EVMல மாற்றி விழுந்துருது, இங்கே அழுத்தினா அங்கே விழுந்துருதுங்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் மாறினதுக்கு காரணம் EVM தான் அப்படின்னு அது மேலே இது வருது. அவன் சேட்டலைட்டை வச்சு ஓட்டை மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகங்கள் வருது. அது போக ஓட்டர் லிஸ்ட் மாறி போயிடுது. திடீர்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் பார்த்தா திடீர்னு வந்து புது ஓட்டர். இப்போ இதெல்லாம் போஸ்ட் ஓட்டா எதை சொல்கிறாங்க, ஓட்டு திருடப்படுது. ஆமாம், அப்போ பக்கத்து ஸ்டேட் ஓட்டெலாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு இது பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஓட்டை எடுத்துடுறாங்க. எதிர்கட்சிகளுக்கு ஆதரவான ஓட்டுகளை எடுத்துட்டு பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டை கொண்டு வந்து வச்சிடுறாங்கன்னு இவ்வளவுலாம் இருக்கிற நேரத்தில் அப்போ விழிப்புணர்வாக இருந்து பண்ணணும்னா அதுக்கான கட்டமைப்பு. ஏன்னா திமுக ஒரு அறிவியல் சார்ந்த இயக்கம். எதையும் சொல்கிறாங்க போகிறாங்கன்னெலாம் பார்க்காது. அதோட அணுகுமுறை வந்து அறிவியல் பூர்வமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி என்ன தேவை, அந்த ஸ்ட்ரக்சர், அதுதான் அதனுடைய தொடர்ச்சி. கலைஞர், அதாவது அண்ணா கட்டமைச்சு கலைஞர் வழி நடத்தி அந்த பிரமிப்பான ஒரு இதை உருவாக்கினார்ல, அதனுடைய தொடர்ச்சி இன்றைய தேவைக்கு ஏற்ப. அதான் இங்கேயும் கலைஞர் வந்து கழகத்தை காத்து நிற்கிறார் அப்படிங்கிறதான் ஒன்று. கண்டிப்பாக கலைஞருடைய மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸ்லேருந்து டெக்னாலஜி எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாங்கிற வரையும் அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், வருகின்ற விமர்சனங்களுக்கு பின்னால் உள்ள பாலிடிக்ஸ் லாபியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், டெல்லி லாபியாக இருந்தாலும் இங்கே உள்ள வைதிக லாபியாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும், மக்கள்கிட்ட எது முன்னிறுத்தப்படுது எது மறைக்கப்படுது. சிடி தண்டபாணி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தலித் எழில்மொழி இயல்பாக போகிறது, தலித் எழில்மொழி அந்த அம்மா ஆக்குறாங்க அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடியே தண்டபாணி ஆக்கிட்டாங்க. அது மாதிரி நிறைய கோவை மாதிரி பகுதி உள்ளாட்சி அமைப்புகள்ல நிறைய பேர் திமுக பொது இது, அதாவது பொது இடத்துல தலித் கேண்டிடேட் உள்ளாட்சி அமைப்புகள்ல நிறைய இருக்காங்க. இப்ப கூட இருக்காங்க, பல மாவட்டங்கள்ல இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், மாவட்ட செயலாளர் குறித்து பொதுவாக இருக்கக்கூடிய பிம்பம் என்னங்கிறதையும், அதனுடைய தொடக்கம் என்ன, இப்போ தொடர்ச்சியாக என்ன இருக்குங்கிறது ரொம்ப விரிவாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி.